ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழித்து பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்து ரிங்கீவன் சுற்றிருக்கேன். ஏன்னா இப்போ இருக்கிறதுல எதுவும் நான் பேசுகிறதில்ல. சரி, எதுக்கு சும்மா பேசிட்டு போட்டாலும் ஒன்று தான், பேசாமல் போட்டாலும் ஒன்று தான். நமக்கு தேவை வீடியோ இருக்கா, வீடியோவில் கண்டென்ட் இருக்கா, கரெக்டான கண்டென்ட் இருந்தால் சும்மா எதுக்கு பேசுவானே. நம்ம பசங்க அதை தான் ஒரு சிலர் விரும்புகிறாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுங்க, இல்லை மியூசிக் கொடுங்கன்னு கேட்குறாங்க. சரி, அதுக்காகவாச்சு ஒரு சில வீடியோவுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கு போட்டிருக்கேன். ஏன் இந்த வீடியோக்கு மட்டும் போட்டிருக்கேன்னு சொன்னாக்கா, 7ஆம் நம்பர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நம்பரு. யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் இந்த நம்பரு. மறக்காமல் கீழே ஒரு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. புஷ்பா பண்டல் பார்த்துருப்பீங்க, அதுக்கும் டோக்கன் இருக்குது, எடுக்கலாம்னு நினச்சேன். அதுக்கு டைம் இருக்குது. சரி பார்ப்போம், எடுக்கலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இல்லைன்னா அதையும் எடுத்துருக்கலாம். சப்போஸ் எடுக்கணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மறக்காமல் சுற்றி ஸ்பின் பண்ணி எடுத்துடுறேன். அதுவே டோக்கன் இருக்குது, இருந்தாலும் சுற்றலாம், ஒரு வாட்டி தப்பு இல்லை. அதே மாதிரி இந்த பண்டில் எடுக்கணும்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி எடுத்திருப்பேன். 1800 டைமண்ட் இருக்கும். 1800 கூட இருந்திருக்காது. வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். 1740 இருந்ததான் என்னவோ தெரிய சரியாக கவனிக்கல. பார்த்துருப்பீங்க. நானும் சரி சுற்றலாம் எப்படினாலும் கொடுக்க மாட்டான்னு நினச்சேன். ஆனால் எதிர்பார்க்காத விதமாக ஸ்பின் பண்ணத்துலேயே 2 கொடுத்துட்டானுங்க. எதிர்பார்க்கல நிஜமாவே. இப்போ ரெகுலராக வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எல்லாமே கம்மி டைமண்ட்லேயே கொடுத்துட்டான். என்னோடய ஐடிக்குன்னு தெரில, இல்லை மற்றவங்களுக்கு கொடுத்தாங்கனாலும் தெரில. ரொம்ப ரொம்ப கம்மி டைமண்ட்லேயே கொடுத்துருப்பானுங்க. க்ரோஸாக வெறும் 20 டைமண்ட் கொடுத்தானுங்க. பார்த்துருப்பீங்க நீங்களும். வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சது, ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு. இதுக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 4 ஸ்பின் தான் போட்டேன். வெறி கொண்டு கொடுத்துட்டேன். பண்டிலே கொடுத்தேன். எதிர்பார்க்கல பண்டில். சரி ஓகே, கொடுத்தது நல்லதாக போச்சுன்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். சரி வேறு ஏதாச்சும் ஒன்று எடுக்கலாம், இதுலேருந்து ஒரு எமௌண்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி இதுக்கும் ஒரு 4 டைம் சுற்றிருக்க மாட்டேன். சரி சுற்றி எடுக்கலாம், என்ன பண்ணுறது. இந்த எமௌண்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் இந்த எமௌண்ட்டை மட்டும் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த எமௌண்ட்டை எடுத்துட்டேன். சரி ஓகே, கொடுத்த வரைக்கும் நன்றி. பேராசை பெருநஷ்டம். இதில் ஏதாச்சும் கொடுத்துருவானோ நினச்சேன். பட் கொடுக்கல. நானும் நினச்சேன் கொடுத்தாலும் சந்தோஷம், கொடுக்கலனாலும் சந்தோஷம் தான். ஏன்னா ஏதாச்சும் பண்டிலோ இல்லைனா எமௌண்ட்டெனா கொடுத்துட்டான்னா ரொம்ப போயிடும். ஏன்னா என்கிட்ட 120 டோக்கன் இருக்குது. அடுத்து வேஸ்ட்டாக போயிடுங்க. அதனால் சரி கொடுத்தாலும் ஓகே, கொடுக்கலனாலும் ஓகே, சரி சுற்றி எடுப்போம்னு சொல்லிட்டு சுற்றினேன். டக்குன்னு டோக்கனை கொடுத்து நீ எமௌண்ட் எடுத்துன்னு கிளம்புறான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அவ்வளோதான். கருணாக்காரன் என்னவோ தெரியல, அதிசயமாக கொடுத்துட்ருக்கான். நெக்ஸ்ட்டு 60 ரூபா பண்டல் வேறு வரப்போகுது. பார்ப்போம், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ.